சோளம், வரகு, பூவரகு, குதிரைவாலி, சாமை. நான் இப்படிதான் வச்சிருக்கேன் மனசுல, அதனால இப்படியே வரும். குதிரைவாலி, சாமை. ஆனா இதுல வந்து சாமை, இந்த குதிரைவாலி, இந்த சிலை, இதுல எல்லாம் பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம். இப்ப நான் பொதுவா என்ன சொல்றேன்னா, ஆமா அதான் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்கி கழுகி என்ன மாடியில போட்டு நல்லா உணக்கி மில்ல கொடுத்து பவுடர் பண்ணி வச்சாச்சுன்னா என்ன டிஃபன்னாலும் செஞ்சு சாப்பிடலாம். இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா எல்லாருமே, நீங்களும் நம்ம எல்லாருமே ஆரோக்கியமா இருக்க முடியும். எல்லா விதமான சத்தம் இந்த சிறுதானியங்கள் இருக்குது. புரியுதா? நல்ல ஆரோக்கியமா இருக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி, வெள்ளை அணுக்கள் இதுல கூடுது, சோப்பணுக்களுக்கு எண்ணிக்கை இதுல கூடுது. இது சாப்பிடனால மேக நோய் வராது. வெள்ளை வெள்ளை போறது மேகம் போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, வெள்ளப்படுது, இந்த நோய் வராது. கேன்சர் நோய் வராது. என்ன இது வராது. இது கொலஸ்ட்ரால் வராது. பிரஷர் நோய் வராது. இதே மாதிரிப்பட்ட இது சுகர் எல்லாம் ஏன் வருதுன்னா, டென்ஷன் வரதுனாலதான் சுகர் நோய் வருது. என்ன வந்தாச்சுன்னா பின்ன அது அப்படியே மெடிசன்ல தான் போகுது. அதை வந்து மெடிசன்ல குறைக்க முடியாது, நம்மளால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். புதிய சுகர் வந்தாச்சுன்னு சொன்னா சீனியை யூஸ் பண்ணாம இருந்தா போதும். சீனி யூஸ் பண்ணாம இருந்தா போதும். ஆனால் சாப்பிட்டுதான் சாப்பாடு சாப்பிடணும். ஆனால் அதுல கண்ட்ரோல் ஆகலைன்னா கொஞ்சம் மெடிசன் எடுத்து அப்படியே ஸ்லோ பண்ணிடலாம். 3 மாசம் மெடிசன் எடுத்தாச்சுன்னா அது நிப்பாட்டிடலாம். ஆனால் கரெக்டா எடுத்து கரெக்டா டாக்டர் சொல்ல போல நிப்பாட்டணும், அவ்வளவுதான். ஏன்னா சுகர் வந்து ஒரு நோய் கிடையாது. நம்ம மனநிலை, நமக்கு வந்து நம்ம உடம்புல வந்து 11 ஆர்கன்ஸ் இருக்கு. இந்த ஆர்கன்ஸ் வந்து நார்மலா இயங்கணும். அப்நார்மலா அவன் அதுக்கு பிஹேவியர் சேஞ்ச் ஆகிற டைம்ல தான் பல விதமான கேன்சர் ஏன் வருது. இந்த செல்லுகள் நம்ம உடம்புல செல்ல ஆனதுன்னு இது வந்து மல்டிபிளிகேஷன் ஆகிட்ட இதனால அதுக்கு ஹேபிட் அங்க மாறுற டைம்ல தான் அது வந்து என்ன ஆகுது. என்ன சாராயம் குடிச்சாச்சுன்னா, பிராண்டி குடிச்சாச்சுன்னா தலைகிறங்கி நடக்குதாங்க. இதே மாதிரி தான் அதுக்கு பிஹேவியர் சேஞ்ச். அப்ப அது என்ன மல்டிப்ளை ஆகும். அப்படி ஆகிற புற்றுன்னு சொல்லுதாங்க. புற்று எப்படி வருது? இன்னைக்கு சின்னதா இருக்கு, நாளை பார்க்கும்போது என்ன இதுதான் இதுதான் இது. என்ன இதெல்லாம் வந்து நமக்கு எல்லா கிருமிகளும் நம்ம உடம்புல இருக்கும். இப்ப என்ன வந்து நிம்ஸ்ல வந்து இருக்காங்கல்ல, நிம்ஸ்ல வந்து ஐசியூல இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இது எல்எஸ்எஸ் பண்ற டைம்ல குடல் வந்து கட்டாச்சு. குடல் கட்டானது என்னச்சு, அந்த மோஷன் வந்து இதாகி என்னாச்சு, பாக்டீரியா வந்து பிளட்டோட சேர்ந்து இன்னைக்கு செப்சிஸ், சிவியர் செப்சிஸ், அதுல அந்த நிலைமையில இருக்காங்க. அப்ப அந்த ஆளு என்னட்ட கேட்காரு, இது வந்து என்ன பாக்டீரியான்னு. என்ன பாக்டீரியான்னு, மோஷன்ல என்னெல்லாம் பாக்டீரியாக்கள் இருக்கு நான் படிக்கும்போதே பார்த்து 20-25 பக்கத்துல இது பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் பேரெல்லாம் படிச்சிருக்கு. நம்ம அப்படி குறிப்பிட்ட இதில் சொல்ல முடியாது, நிறைய இருக்கும். ஏன்னா ஒன்றை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க, இன்னொன்று இருக்கும். இன்னொன்று கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க, இன்னொன்று இருக்கும். அப்படி அந்த அளவுக்கு மாறி மாறி இப்போ கொஞ்ச நாளா ஃபீவர் இல்லாம கொஞ்சம் பரவாயில்லாம இருக்காங்க. புரியுதா? சரியா?